ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஏன்னா எப்பவும் வெளியில் வாங்கி கொடுத்துட்டு இருப்பேன். இன்றைக்கி பைசாவே இல்லை பர்ஸில். ஏன்னா காய்கறி வாங்க போனேன், அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டது, இன்ஜெக்ஷன் போட்டதுன்னு இப்படி எல்லாமே செலவுங்க ஃபுல்லாக. ஆனால் என் வீட்டில் ஏதாவது செய்வோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் சம்சா சீட் இருந்துச்சு. அதை வச்சு வீட்டில் காலைல செஞ்ச உருளைக்கிழங்கு இருந்துச்சா, அதையும் உள்ளக்க வச்சு அதில் சீஸை ஒன்று உள்ளக்க வச்சு அப்படியே தவாவில் வச்சு எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். எண்ணெயும் ரொம்ப செல்லலை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம எப்போவும் ஏதோ ஒன்று செய்வோன்னு போவோம், ஆனால் சூப்பராக வந்துடும். அப்படி தான் வந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பப்ஸு மாதிரியும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் எக்கு சிக்கன்லாம் வச்சு ஃபில் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை தான் கடையிலலாம் வச்சுட்டு ஒரு பீஸு 50 ரூபா 100 ரூபான்னு ஒரு கடைக்கு ஏற்ற மாதிரி விற்பாங்க. 50 ரூபாய்க்கு கீழே எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லை இப்போதைக்கு. அப்புறம் மார்னிங் பிரிஞ்சி தான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லை. அதுக்கு ஒரே தான் பிரிஞ்சி செஞ்சுட்டா கடைன்னு வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு பிரிஞ்சி தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போலாம் ரொம்ப வேலை செஞ்சிட்ருக்கவங்க சடனாக மயக்கம் வருது. மாதிரி வெளியில் போனாலும் பயமாக இருக்குது, வண்டி ஓட்டும் போதுக்கு மயக்கம் வந்துடுமோன்ட்டு. எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்கிறோம், ஆனால் நம்ம வயிற்றை பார்க்க மாட்டோமேன்ற ஒரு ஃபீலும் இருக்குது. நினைப்பேன் நம்ம வயிற்றையும் பார்க்கணுன்னு, ஆனால் டைம் இருக்க மாட்டேங்குது, மறந்தும் போயிடுது. அதனாலேயே பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டியா இருக்குது. கடைன்னு வேலையை